இல்லையா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது வீற்றிருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி சொல்லுகிறார். ஆமென். அந்த அதிகாரத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 40, 41வது வசனங்களை நாம் வாசிப்போம். பின்பு அவர் சீசர் இடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட வீற்றிருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு வீழ்த்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று பேதுருவை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தெரியும் பேதுரு ஏதோ ஒரு சோதனைக்குட்பட போகிறார் என்று. ஆமென். ஏனென்றால் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அந்த சிலுவையில் அறையப்படும் போது பேதுருவை நோக்கி கேட்கிறார், நீயோ அவரோடு கூட இருந்தவர் அல்லவா என்று. பேதுரு சொல்கிறார், இல்லை என்று. அல்லேலூயா. அது சோதனைக்கு உட்படாதபடி, அவன் சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் வீழ்த்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எப்படியும் பேதுரு ஒரு சோதனைக்கு உட்பட போகிறார் என்று இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது வீற்றிருந்து ஜெபிக்க கூடாதா என்று உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார். ஆமென். ஏன் என்றால் உங்களுடைய துக்கத்துக்கு ஒரு பதில் உண்டு, உங்கள் வருத்தத்துக்கு ஒரு பதில் உண்டு. ஒரே ஒரு பதில், ஆண்டவரோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வருத்தங்கள் உங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறி நீங்கள் பூரண சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறதை என் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு பதில், என் தேவனோடு கூட நீங்க இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நீங்கள் பெற்று தேவனோடு கூட இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்கள், சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது வீற்றிருந்து ஜெபிக்க கூடாதா என்று பேதுருவை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 26வது அதிகாரம் 40, 41வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தை, நீங்கள் 1 மணி நேரமாவது வீழ்த்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி சொல்லுகிற காரணம் என்ன? அவன் சோதனைக்குள்ள அகப்பட போகிறான், அவன் சோதனைக்கு உட்பட போகிறான் என்று இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அதனால தான் சொல்றாரு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது வீற்றிருந்து ஜெபிக்க கூடாதா என்று. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு கூட இணைந்து ஜெபித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கும் போதுதான் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும், ஒரு பெரிய சமாதானத்தை பார்க்க முடியும், ஒரு பெரிய நன்மையை பார்க்க முடியும். இதுவரைக்கும் நான் நன்மையை அடையவில்லை, நன்மையே இல்லை, நன்மையே வரல என்று நாங்கள் நினைக்கிறது தவறு. நாம் எப்பொழுது ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிறோம், எப்பொழுது நம்